வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜான்சனா ஒரு ஃபேக்கமான ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாரு மற்றும் சிஎம் பாங்கை பற்றின ஒரு அறிவிப்பு மற்றும் ஏஇடபிள்யூக்கும் டபிள்யூபிள்யூக்கும் ஒரு வார் உருவாக போகுது. சரி வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? உங்கள் செல்லாக்குட்டி ஜான்சனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜான்சனை பார்த்தீங்கன்னா 2025 நான் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறேன், அதுக்கப்புறமா சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாயாலே பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் 2024 சொன்னார். ஆனால் இது ஆக்சுவலி டோட்டலி ஃபேக்கு, இது உண்மை இல்லை. இதை யார் போனது சொன்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜான்சனாவை தான் சொன்னார். ஆக்சுவலி ஜான்சனை கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் புரிஞ்சு கொண்ட விதம் பார்த்திங்கன்னா ராங்காக இருந்திருக்குது, டோட்டலி ராங். ஆக்சுவலி ஜான்சனை பார்த்தீங்கன்னா 2025 அதிகமாக படங்கள் நடிக்க மாட்டாராம். அப்போது டபிள்யூபிள்யூவில் சண்டை போடுவாராம். அவருடைய சண்டை போடுற மேட்சஸில் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. பட் நான் வழக்கம் போல் ஜான்சனை பார்த்தீங்கன்னா இப்போலாம் வராருல, வருஷத்துக்கு ஒருக்கா சண்டை போடுறது, வருஷத்துக்கு ஒரு மேட்சாச்சும் சண்டை போடுறது, அப்பீரியன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 அப்புறமாகவும் வருடம் பண்ணுவாராம். ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு நாள் கூட ஜான்சனாவை பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் ஜான்சனா வருவாராம். அதாவது ஜான்சனா ஒரு ஸ்ட்ரீக் வச்சுருக்காரு, என்ன தெரியுமா? இயர்லி ஒரு மேட்ச் விளையாடுறது, இயர்லி ஒரு கையாவது டபிள்யூபிள்யூவில் வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ ஜான்சனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அதிகமாக மேட்ச் விளையாட மாட்டார். ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சுக்கு அப்புறமா மேட்ச் விளையாடுவார், இயர்லி ஒருக்கா அந்த மாதிரி தான் விளையாடுவார். இதுக்கு முன்னாடிலாம் சண்டை போட்டார்ல, அப்படி போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் சண்டை போட்டார் ஜான்சனா. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மேட்சஸ் கிட்ட சண்டை போட்டார் லைவ் இன்லாம் சேர்த்து. ஆனால் 2025 டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு 52 கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு 50 மேட்சஸ் விளையாடுறேன்னு வைங்களேன். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா 2026 ஜான்சனாவை அதிகமாக மேட்ச் விளையாட விட மாட்டாங்க. வருஷத்துக்கு 1 அல்லது அதுக்கும் மேற்பட்ட அப்பீரியன்ஸ் வந்து ப்ரொமோ பேசுகிறது, யாரையும் அடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி செக்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஜான்சனா பண்ணுவார். சண்டை போட மாட்டார். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஜான்சனா ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கிறாரு. சில பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஜான்சனா 2025 அப்புறமா வரமாட்டார் அப்படின்னு நினச்சிருக்குறீங்க. ஸோ டோட்டலி ராங். ஜான்சனாவே சொல்லிட்டாரு, 2025 அப்புறமும் நான் வருவேன், ஆனால் சண்டை போடுறதுல தான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்குறேன். சில ரெஸ்லர்ஸ்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் சண்டை போடுறாங்களா, எஜ்ஜி, நம்ம கடைசியாக ஷான் மைக்கேல், ஸ்டிங், இவங்கெல்லாம் அந்த மாதிரி எப்போமாவது வந்து சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிஎம் பங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குதான். 2025 ரசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா Day 1 Day 2 இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு சண்டை போடணுமா. பாடுறா இப்போ ஆடிக்கு ஒரு அமாவாசைக்கு ஒரு சண்டை போடுற சிஎம் பங்குக்கு மேட்ச் மாதம் விளையாடுறதுக்கு ஆசை இருக்குதா என்ன? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். அது எப்படிப்பட்ட மேட்சஸ் கேட்டிங்கன்னா அதையும் அவரே தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா தி ராக்கு கூட, ராக்குக்கும் சிஎம் பாங்குக்குமான பகை எலியும் பூனையும் அந்த சகன்ற மாதிரி ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ ராக் 2 சிஎம் பாங் 1 அந்த லைலேஷனில் தான் இருக்குது. எஸ், ராக்கை பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து ராயல் ரம்பல் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வீழ்த்தி அவருடைய டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணியிருக்காரு. அதே பேப்பரில் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரீமேட்சாக நடந்து அதில் பார்த்தீங்கன்னா ராக் வந்து மறுபடியும் சிஎம் பாங்கிட்ட இருந்து அந்த டைட்டில் பிடிங்கி நியூ சாம்பியனாக இருக்கிறாரு. எலிமினேஷன் சாம்பியன் இந்த ரீமேட்ச் நடந்து அதில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்து அகைன் தோற்று போயிருந்தார். ஸோ அதனால் ரேஸ் 2 வந்து நம்ம சிஎம் பாங்கு பார்க்குறது தான் கிரேட்டர் தென் 1 கம்மியாக இருக்குது. ராக் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காரு, சிஎம் பாங் ஒரு தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ராக்குக்கு ஒரு மேட்ச் வேணும், ராக்கை ரசல்மனியாவில் வீழ்த்தணும் அப்படிங்கிற ஆசை பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸின் கூடயும் ஒரு ஃபியூட் போயிருந்தார். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை இன்கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அவருக்கும் இப்போல்லாம் இன்ஜுரி சரியாயிடுச்சு, அவரும் வயசானவர் ஆகிட்டார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெடியாக தான் இருக்கிறேன். ஸ்டீவ் ஆக்ஷனும் சமீபத்தில் ரசல்மனியா சண்டை போட்டான். ஸோ ரசல்மனியா 41 பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடியாக இருக்கிறேன். Day 1 ராக்கு கூட சண்டை போட்டுட்டு Day 2 வந்து ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸின் கூட ஒரு மேட்ச் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டுமே ஒரு நல்ல மேட்ச் தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் சிஎம் பாங்குக்கும் செத் ரோலன்ஸ்க்கு தான் டபிள்யூபிள்யூ மேட்ச் வைப்பாங்க போல இருக்குது. இந்த 2 மேட்சையும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் சிஎம் பாங் அவருடைய ட்ரீம் மேட்சை சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க. டிசம்பர் மந்த் வந்து டபிள்யூபிள்யூ எந்த விதமான பேப்பரையும் நடத்த போகிறதில்ல. ஸோ அது மட்டும் இல்லை, ஜான்வரி மந்த்தும் டபிள்யூபிள்யூ இந்த பேப்பர் நடத்த போகிறல. பட் ஆனால் நிறைய ஷெட்யூல் இருக்குது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகிறது, அது கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், நியூ இயர் கொண்டாட்டம் மற்றும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பண்ண போகிறானுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா டபிள்யூபிள்யூடைய அந்த வேர்ல்டு எண்டு அப்படிங்கிற டைம் சொல்லுவாங்க. அதாவது இந்த ரஸ்லிங் ஜெனரேஷனில் இந்த வேர்ல்டு எண்ட் அப்படிங்கிறது டிசம்பர் மந்த்.
அந்த அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூ இயருக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து AEW பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நடத்துகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வழக்கமாக அந்த வேர்ல்டு எண்டை ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக கொண்டாடாமல் Day 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நடத்துவாங்க. அல்லது ராக்கூடை சேர்ந்தே Day 1 அப்படிங்கிற எபிசோட் நடத்துவாங்க. இப்போ என்னதுன்னா வேர்ல்டு எண்டு வந்து December 28 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நடக்குது. அதே இடத்துல அதே ஊரில் அதே இடத்துல டெக்ஸாஸில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே ஊரில் ஒரே நாட்டில் WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவை நடத்துகிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா AEW ஒரு ஷோ நடத்துகிறாங்க. அதுவும் சேம் டைமில். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா AEW WWE நேருக்கு நேர் ஓடுது. பட் ஆனால் WWE வந்து இது லைவ் ஷோ நடத்துகிறாங்க. ஸோ இதில் WWE வந்து கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா, லைவ் ஷோவில் கூட AEW பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு அங்கீகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா WWE நிரூபிப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஷான் மைக்கேல் பார்த்தீங்கன்னா NXT AEW நேருக்கு நேர் வரும்போது ஜான்சன் அண்டர்டேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா NXT கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய கூஸ்பம் கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி மேபி பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் கிரியேட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லைவ் ஈவெண்ட்னாலும் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸை லைவ் ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஆடியன்ஸையும் வியூவர்ஸையும் டோட்டலி பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரிவை பார்க்க வைக்காமல் இந்த லைவ் ஈவெண்ட்டை பார்க்க வச்சா AEW பேப்பரிவு கூட WWE லைவ் ஷோ அளவுக்கு வரல அப்படிங்கிற கெட்ட பேர் கிடைக்கும்ல, அதுக்காக பண்ணுவார். நம்ம ட்ரிபிள் H பண்ணாலும் பண்ணுவோம். மாமி ரியா ரெப்லே இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ WWE பார்த்தீங்கன்னா இப்போ பெர்லியத்தில் வந்து ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க. அந்த மேட்ச்சுக்கு அப்புறமா மாமி ரியா ரெப்லே பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதான். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஹீலாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன் நடந்துட்டாங்க. இதுக்கப்புறமா ஒரு ஃபேஸாக நான் இந்த ஹெவிவெயிட் சாம்பியனாக நிரூபிக்கிற நிலமையில் இருக்கிறேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து லீவ் மார்க்னா சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பெர்லியத்துக்கு அப்புறமா. ஸோ இந்த பெர்லியத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டாமினிக்கும் சரி நம்ம லீவும் சரி தோற்று தான் போக போகிறாங்க. தோற்றதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாமினிக்கு வேறு ஸ்டோரிலாம் இருக்கும், எல்லாருமே வேறு ஸ்டோரிலாம் இருக்கும். பட் ஆனால் லீவ் மார்கனுக்கும் ரியா ரெப்லேக்குமான ஸ்டோரி மட்டும் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டாது. இதுக்கான கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா பேட் பெல்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். மேபி அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் வந்து அவங்களுடைய உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தோற்றதுக்கப்புறமா பிராண்ட் நியூ உமன்ஸோடைய ஹெவி வெயிட் சாம்பியனை பார்த்தீங்கன்னா ரியா ரெப்லே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரியா ரெப்லே அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. ரியா ரெப்லே சாம்பியன் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரசல்மனியில் ஒரு ஒர்த்தான ஆப்பனண்ட்டாக WWE கிரியேட் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் எத்தனை பேர் வந்து ரியா ரெப்லே அகெயின் உமன்ஸோடைய ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட கிளிக் பண்ணிட்டீங்களா, போனோன்னா கம்யூனிட்டி அப்படிங்கிற பேஜில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி இருக்கான்னு ஒன்று கேட்டிருக்கோம்ல, அதில் உங்களுடைய கேள்வியை கேளுங்க. இதுக்கான ஆன்சர் வீடியோ நாளைக்கே வரும். ஸோ அதனால் மறக்காமல் இப்போவே கமெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 50 கமெண்ட்ஸுக்கு தான் ஆன்சர் பண்ணுவேன். அதுக்கு மேலே கமெண்ட் ஆன்சர் பண்ணலாம். பட் நான் வீடியோட லென்த் அதிகமாகும். அதனால் ஒரு 50 கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காமல் உங்களுடைய